டாக்டர் மஞ்சுளா என்னன்னா ஆளும் அரசாக யார் வரணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய இடத்துல பெண்களுடைய வாக்குகள் இருக்கு. அதை அந்த அந்த நுணுக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு நேரடியாக பெண்கள் கிட்ட போய் இங்க பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்குன்னு எடுத்து சொல்ல அதிமுக ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாகவே இது பெண்களுக்கு மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? அது தேர்தலில் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இன்னைக்கு பெண்களுக்கான நலத்திட்டங்கள் அப்படின்றதுல திமுக ரொம்பவே ஒரு சரியான நலத்திட்டங்கள்ங்கிற நம்ம அப்ப பேசுவோம். அதற்கு முன்னதாக முதல்ல ஒரு நாளும் இன்னைக்கு காலையில விடிஞ்சதுல இருந்து இரவு போய் தூங்குற வரைக்குமான அந்த நாளை கடத்துறதுல அதிகமான பொருளாதார சுமைகளை சுமக்கிறது பெண்கள் தான், குறிப்பாக இல்லத்தரசிகள் தான். வேலைக்கு போறவங்க வேலைக்கு போகாதவங்க எல்லாரும் தான். அவங்க தானே அதிகமா இந்த ஆட்சியில அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கறதான் இவங்களுடைய குற்றச்சாட்டு. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க, இங்க பாருங்க ஆதாரம் அப்படின்னு லிஸ்டே எடுத்து காமிக்கிறாங்க. அப்ப அது பெண்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்ல? அப்ப திமுக மேல ஒரு அதிருப்தி வருமா வராதா? அதிருப்தி வராது அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன் வராது? இது வரக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்லல. ஆனா அதை தாண்டி வேற என்ன களத்துல திமுக செஞ்சிருக்கு அப்படின்றதையும் நம்ம இன்னொரு பக்கம் எடுத்து பார்க்கணும். இன்னைக்கு விலைவாசி உயர்வை பத்தி சொல்றீங்க. ஒரு டாலரினுடைய மதிப்பு இன்னைக்கு நம்முடைய இந்திய பணத்துல என்னவா இருக்கு? இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு 90 ரூபாய் தாண்டிடுச்சு அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். அப்போ விலைவாசி உயர்வு அப்படின்றது ஒட்டுமொத்தமாக பரவலாக எல்லா இந்தியா முழுக்கமே நம்ம பார்க்குறோம். அதுக்காக இது சரியா இருக்கு அப்படின்லாம் சொல்ல வரல. ஆனா தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி ஏன் திட்டங்களை கொடுக்கல, ஏன் லேப்டாப் கொடுக்கல, ஏன் நமக்கு இந்த நிறைய விஷயங்களை நீங்க செய்யலன்னு கேட்டா என்ன சொல்றோம்? ஒன்றிய அரசு காசு கொடுக்கலன்னு சொல்றோம். சரி, ஓகே, அதை கூட ஏதோ ஒரு லாஜிக்கா ஓகே அங்க காசு கொடுக்கலன்னு சொல்றாங்கன்னு கூட நம்ம அதை பார்க்கல. கொடுக்குறாங்க கொடுக்கல எல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனா விலைவாசி உயர்வுன்னு சொன்னா அது காரணம் டொனால்ட் ட்ரம்ப் தான் அப்படின்னு நீங்க உலகளாவிய பொருளாதாரத்தை சொன்னா எப்படி மேடம் நாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது? சொல்லுங்க. விலைவாசி உயர்வு அப்படின்றது இருக்கு அப்படின்றதான் நான் கோடிட்டு காட்டுறேன். அங்க அவங்க டாலர் விலை உயர்ந்து போச்சு அப்படின்னு நான் சொல்ல வரல. அதுதானே சொன்னீங்க, டாலருடைய இது வீழ்ச்சி ஆயிருச்சு, அங்க அப்படி இந்திய பணம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு போறன்னு சொன்னா சரி, அதை எப்படி மேடம் நாங்க பாருங்களேன். எங்களுக்கு நாங்க இன்னைக்கு காலையில முழிச்சதுல இருந்து இரவு தூங்க போற வரைக்கும் இன்றைய நாளை கடத்துறதுக்கு என்னென்ன செலவாகுமோ இல்ல பொருளாதார ரீதியாகவும் பாதுகாப்பு ரீதியாகவும் இந்த அரசாங்கம், இங்க இருக்கிற தமிழக அரசாங்கம் எங்களை பார்த்துக்குங்கிறதுக்காக தான் ஓட்டு போடுறோம். ஆமா, அப்ப அதை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்மளுடைய அரசாங்கத்துக்கு தான் இருக்கு. அதைத்தான் அரசு பண்ணி அங்க கை காமிச்சு நம்ம தப்பிச்சுக்கிட்டா அப்ப என்ன நிர்வாகம்? தப்பிச்சுக்கிறதுக்கு எல்லாம் சொல்லல. விலைவாசி இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற அந்த நிலைமையை சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 2 இலக்கத்துல வந்தாச்சு அப்படின்றத ஒன்றிய அரசின் திருத்தப்பட்ட மதிப்பீட்டுல இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வளர்ச்சி எப்ப வந்தது? 2 இலக்கத்துல எப்ப வந்துச்சு? 25ல தான் வந்துச்சா? எடுத்த உடனே ஓராண்டுக்குள்ளேயோ இல்ல 4 ஆண்டுகளுக்குள்ளேயோ இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை ஒரு மாநிலம் அடைவது சாத்தியமா? எப்படி சாத்தியமாகும்? அது நீண்ட கால செயல் திட்டத்தின் மூலமாகத்தான் வரும். அப்ப தமிழகத்தை அதிகமாக ஆண்ட கட்சி எது? அவங்களுடைய வளர்ச்சி திட்டங்களால தானே இன்னைக்கு எட்டி இருக்கோம். அதை உடனே நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாமா? இத்தனை வருஷமா அதிகமாக ஆண்ட அந்த கட்சியில அந்த நேரத்துல 2 இலக்கத்துல வந்திருந்ததா? 2021 2020 கொரோனா சமயத்தின் போது கூட பொருளாதாரத்துல வீழ்ச்சி அடையாத மாநிலங்கள்ல முதன்மையான மாநிலமா இருந்தது தமிழகம் தான். அதுதான் எல்லாமே நமக்கு தெரியும். பொருளாதார வளர்ச்சி சரி, இன்னும் சொல்ல போனா பெண்கள் வளர்ச்சி, பாதுகாப்பு எல்லாமே. நீங்க இன்னும் கூட இல்ல நான் சொல்றது உங்களுக்கு சந்தேகம் வந்தா நீங்க டேட்டா கூட எடுத்து வெரிஃபை பண்ணிக்கங்க. இல்லத்தரசிகள் ஈவன் இன்னும் சொல்ல போனா ஒட்டுமொத்தமாக குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இந்த திமுக அரசாங்கத்தால பல்வேறு சிக்கல்கள் ஏற்படத்தான் செய்யுது அப்படிங்கறத இவங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அத நாங்க அந்த திட்டம் கொண்டு வந்துட்டோம் இந்த திட்டம் கொண்டு வந்துட்டோம்னு சொல்லி சமாளிக்க திமுகவால முடியுமா? முதல்ல என்ன இருக்கு ப்ரூஃப்? இல்லங்க, ஒரு தேர்தல் களம்னா அப்படிதானே இருக்கும். ஒவ்வொரு கட்சியினரும் அவங்களுடைய கட்சி சார்ந்த சாதனைகளை சொல்வது அல்லது எதிர்கட்சியினுடைய இது அவலங்களை சொல்வது இல்ல இவங்க தப்புன்னு நினைக்கிறதெல்லாம் எடுத்து சொல்றது அப்படின்றதான தேர்தல் களத்தினுடைய ஒரு இதுவே இயல்பே அதுதானே. அப்படி இருக்கும் பொழுது அதிமுக தனக்கான ஒரு உத்தியை இது எடுத்து சொல்லுது.
இந்த சூழல்ல திமுகவினுடைய தரப்பு என்ன, அது வந்து தன்னுடைய சாதனைகளை சொல்லும். அடுத்ததாக வந்து என்ன இருக்கு, இப்போ உதய் மாதிரியான மின் திட்டத்துல வந்து யார் கையெழுத்து போட்டது, கையெழுத்து போட்டதுனால ஏற்பட்ட விளைவு என்ன, அதெல்லாம் வந்துட்டு அதுவும் வந்து சொல்லி புதிய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கணும்னு கூட தான் மத்திய அரசு வலியுறுத்துறாங்க, அழுத்தம் தராங்க. நம்ம என்ன ஏத்துக்கிட்டோமா என்ன? இல்ல இல்ல இல்ல. ஆனா உடனடியாக அவங்க சொன்னாங்க, நாங்க செஞ்சோம். மின் கட்டணத்தை உயர்த்த சொன்னாங்க, நாங்க உயர்த்தணும். குப்பை வரியை உயர்த்த சொன்னாங்க, நாங்க உயர்த்தணும். சொத்து வரி உயர்த்த சொன்னாங்க, நாங்க உயர்த்தணும். அதுக்கு மட்டும் ஒன்றிய அரசு என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுக்குவோம், மத்ததெல்லாம் நம்ம கேட்க மாட்டோமா? சரி, இந்த உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போடும் பொழுது இந்த மாதிரி மானியங்கள் அல்லது வந்து இந்த கடன்கள் கொடுப்பதற்கு நீங்க வந்து வருஷா வருஷம் இந்த உயர்த்தினாதான் கொடுக்கப்படும் அப்படின்றதுல கையெழுத்திட்டு இருக்கோம். ஒரே நிமிஷம், அதிமுக ஆட்சி நான் விளக்கிறேன். உதய் மின் திட்டம் இந்தியா முழுக்க அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்ன முதல் கட்சி இங்க இருக்கக்கூடிய ஆளும் அரசாக இருந்த அதிமுக. என்ன தெரியுமா சொன்னாங்க? ஜெயலலிதா அம்மையார் தான் சொன்னாங்க. ஆமா ஆமா, 3 கரெக்ஷன்ஸ் எங்களுக்கு பண்ணி கொடுத்தா மட்டும்தான் இதுல நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த 3 கரெக்ஷன்ஸை செய்து வாங்கிய ஆட்சி இருந்த மாநிலம் இது. ஆனா இப்ப வந்துட்டு உடனே உதய் மின் திட்டத்தினாலதான் இதெல்லாம் பண்ணணும்னு இப்ப சொல்றீங்கல்ல. 2023க்கு பிறகுதான் அது தெரியுதா? 2023 வரைக்கும் மின் கட்டணத்தை உயர்த்தவே இல்லையே. 2021 வரைக்கும் மின்சார கட்டணம் உயர்த்தப்படலையே. 2021க்கு பிறகுதான், அதுவும் எப்ப திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மின்சார கட்டணம் உயருது, குப்பை வரி உயருது, தண்ணி வரி உயருது, வீடு டாக்ஸ் உயருது, ரோட் டாக்ஸ் உயருது. என்ன இது? அது அதிமுக ஆட்சி உயர்த்தவே இல்லையே. மின்சார கட்டணம் ஆட்சியில் இருந்தாரு. மின்சார கட்டணம் 21 வரைக்கும் உயர்த்தவில்லை அப்படின்றதுலதான் கையெழுத்தே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறத்துல இருந்தா இது வந்து ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரி நினைச்சு நான் வந்து அது எப்படி மேடம் 2021 வரைக்கும் நீங்க வந்து உயர்த்த மாட்டோம்னா சொல்லுவா? என்ன மேடம் இது? இல்ல இல்ல, ஒரு இருங்க, இப்ப நீங்க நம்ம கையெழுத்து போட்டு சேர்ந்தது அப்போது மறைந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரா இருந்த பொழுது. இல்ல இல்ல, அவங்க தான் இதுல அப்ப வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து அவங்க தானே கேட்டாங்க 3 கரெக்ஷன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சியில இருந்த வரைக்கும் மின்சார கட்டணம் உயர்த்தவே இல்லையே. ஆமா, நான் கூட உயர்த்தவே இல்லையே. அப்ப திமுக யாருக்கு அடிமையாக இருந்து அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ செஞ்சாங்க. இல்ல, நான் வந்துட்டு என்ன இது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். நீங்க வந்து அதை சரி பார்க்காம மறுபடியும் வந்துட்டு திமுக வந்து அடிமையாட்சியா செய்யுது. நீங்க தான் சரி பார்த்து சொல்லுங்களேன். நான் சரி பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதுதான் வந்துட்டு 21 வரைக்கும் ஏற்றக்கூடாது அப்படின்றத இல்ல வச்சுதான் கையெழுத்து போட்ட மாநிலங்கள் அப்படி ஏதாவது இருந்ததா? இல்ல நம்ம கிட்ட தான் அப்படி ஏதாவது அந்த மாதிரி கையெழுத்து போடும்போது அப்படித்தான் இருந்தது. நீங்க மறுபடியும் செக் பண்ணிடுவாங்க. சரி, குப்பை வரிக்கு யாரு அசைன் பண்ணாங்க? இந்த மாதிரி யார் சைன் பண்ணாங்க? வீட்டு வரிக்கு யார் சைன் பண்ணாங்க? அதெல்லாம் 100% உயர்த்த சொல்லி யார் சொன்னாங்க? ஒவ்வொரு கடன் கொடுக்கறதுக்கு பின்னாடியும் இந்த மாதிரியான ஒரு மறைமுக திட்டம் அப்படின்றது இருக்கு. அதுல இருந்து தான் இப்போ இந்த தமிழ்நாடு அரசு எப்ப வாங்குனாங்க? ஒரு நலத்திட்டம் அறிவிக்கும் பொழுது 2021 இருந்து 2024 வரைக்கும் 25 வரைக்கும் திமுக அரசு வாங்கின கடன் 5 லட்சம் கோடி. ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் கோடிக்கு மேல வாங்கி இருக்காங்க. அது போக மின்சார கட்டணம், பால் விலை, சொத்து வரி, குப்பை வரி, தண்ணி வரி எல்லாத்தையும் உயர்த்தியாச்சு. பத்திரப்பதிவு கட்டணம் எல்லாம் 1 லட்சம் கோடிக்கு மேல நம்ம தாண்டி போயிட்டு இருக்கிறோம். இத்தனையும் உயர்த்தி 5 லட்சம் கோடி கடனையும் வாங்கினா என்ன அர்த்தம்? எங்க என்ன மாதிரியான பட்ஜெட் இது? என்ன மாதிரியான வளர்ச்சி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். என்ன வளர்ச்சி இருக்கு? எதுல வளர்ந்துட்டோம் சொல்லுங்க. அதாவது உயர்கல்விக்கு போறாங்க இல்லையா, அந்த உயர்கல்விக்கு போகக்கூடிய சதவீதம் அப்படின்றது வந்து நியமனமே ஒழுங்கா பண்ணலங்க. மாணவர்கள் வந்துட்டு உயர்கல்விக்கு போகக்கூடிய ரேஷியோ அப்படின்றது அதிகரிச்சிருக்கு. ஸ்கூல் டிராப் அவுட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து கணிசமான அளவு குறைஞ்சிருக்கு. அப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. 2021 டேட்டா நான் சொல்லவா? 2021 அதிமுக ஆட்சியிலிருந்து இறங்கும் பொழுது இருந்த டேட்டாவுக்கும் இப்ப இருக்கக்கூடிய டேட்டாவுக்கும் வித்தியாசம் 2% குறைஞ்சிருக்கிறோம். உயர்கல்விக்கு போற மாணவர்களுடைய சதவீதம் 51% இருந்தது, 49% இப்ப குறைஞ்சிருச்சு. அப்படிங்கிற டேட்டாவை நான் சொல்லல மேடம். சட்டமன்றத்துல மானிய கோரிக்கையின் போது அமைச்சர்கள் சொன்ன விவரம். நீங்க உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க மானிய கோரிக்கை நீங்க எடுத்து பாத்துக்கிட்டே இருங்க. சரி, நான் அதை வேணா அப்புறம் பாத்துக்கிறேன். ஆனா
ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் போயிட்டு இருக்கே தவிர இதுல Yes, எங்கேயுமே you are வந்துட்டு, correct, madam. வளர்ச்சியை கடன் நோக்கி தான் வளர்ச்சி நம்ம இல்ல. போறோம். என்ன வளர்ச்சி? கஞ்சா வளர்ச்சி, டாஸ்மாக்ல வளர்ச்சி, அதுக்கப்புறமா வந்து டாஸ்மாக் அரசுக்கு பெண்களுடைய வந்து கொண்டு பாதுகாப்பு வந்தது குறைபாடுல யாரு? வளர்ச்சி, பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகளுடைய எண்ணிக்கையில வளர்ச்சி, போக்சோ கேஸ்ல வளர்ச்சி, இதுதான் வளர்ச்சியா? இந்த போக்சோ கேஸ்க்கு வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆகிறது, இந்த மாதிரி வழக்குகள் வந்து பதியப்படுவது அப்படின்றது இன்னைக்கு ஆட்சியில நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நீங்க இல்ல முதல்ல புரியல, புரிஞ்சுக்கணும். குற்றங்களை தைரியமா செய்யலாம்னு நம்பிக்கை வந்திருக்குன்னு சொல்றீங்களா? குற்றங்கள் நடந்திருந்தா அதை வந்து சொல்லி அதற்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட ஆட்சி இன்னைக்கு தானே வந்து மேடம்? அண்ணா அண்ணா நடந்துட்டு யூனிவர்சிட்டி இருக்கு. அண்ணா வந்து நகர்ல என்ன நடந்துச்சு மேடம்? அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி எவ்வளவு எவ்வளவு ஒரு பெண் சீக்கிரமா தைரியமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் வெளியில விட்டீங்களே, இதுதான் நீங்க வந்து ஆட்சியாளர் அதே மாதிரி FIR யார் வெளியில அண்ணா விட்டது நகர்ல, அப்படின்றது முதல்ல இல்ல, அண்ணா தெரியுமா? நகர்ல பெண் குழந்தை FIR வெளியில பாதிக்கப்பட்ட விட்டது போது யாரு? தேசிய, அதாவது ஒன்றியத்துல வந்துட்டு அந்த நம்ம இதுன்னு சொல்லுவோம் இல்லையா, டெக்னிக்கலா அதை வந்து க்ளோஸ் ஆகுறது, லாக் பண்றதுன்னு, அதை வந்து வெளியில விட்டது யார்? அதையெல்லாம் பேச மாட்டீங்களா? அப்ப இங்க இருந்து லீக் அவுட் பண்ணது அப்படின்றது இவங்க சரி, அப்படின்னா, okay, madam. அதுக்கப்புறமாவும் சரி, அதுக்கு technical சரியான issue ஒரு இருங்க. சரி இருங்க, அதுக்கு உங்க சரியா பக்கத்துக்கே வழக்கு வரேன். நடந்து இன்னைக்கு இல்ல வந்து மேடம், தீர்ப்பு technical வந்ததா issue இல்லையா? ஆகவே இருக்கட்டுமே. ஆனா அது எப்படி அந்த கேஸ்ல மட்டும் டெக்னிக்கல் இஷ்யூ நடந்து எஃப்ஐஆர் வெளியில வந்துரும்? வேற எதுவும் இது வரைக்கும் வேற இல்லையே. ஏதாவது கேஸ்க்கு வெளியில வந்திருக்கா சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி பொள்ளாச்சி பாலியல் வழக்குல கூட வெளியில வந்தது. என்ன எஃப்ஐஆர் வெளியில FIR எங்க வெளிய வந்தது? வந்தது? அது எப்ப வந்துச்சு? அது எப்ப டெக்னிக்கல் இஷ்யூல சொன்னாங்க? அப்ப- எந்த இருங்க, எந்த அப்பவும் இடத்துலயுமே எஃப்ஐஆர் வெளியில வரலையே. இல்ல, அப்பவும் அந்த- அதற்கான அந்த இது நடந்த வந்து நிகழ்வு தான் வெளியில வெட்ட வெளிச்சமாச்ச ஒழிய எஃப்ஐஆர் எங்கேயுமே வெளியில வரலையே. இல்ல, அப்போ வந்துட்டு யார் யார் வந்து குற்றம் சாட்டினாங்க, யார் யார் வந்து அதுல பேர் அடிபட்டது, அது எல்லாமே யார் வெளியில யார் பேர் வந்துச்சு. அடிபட்டதுன்னு அதுல சம்பந்தமே வெளியில இல்லாதவங்க பேரெல்லாம் தான் வெளியில வந்து சொன்னாங்கன்னு நீதிமன்றமே கூட்டு வச்சது. அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும், யாரும் மறந்திருக்க மாட்டாங்க. இப்ப என்னன்னா, ஆரம்பத்துல- இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம், ஃப்ரீ பஸ் விடுறோம் அப்படிங்கிற இரண்டு விஷயத்தை மட்டும் சொல்லி ஒட்டுமொத்தமா உங்க பட்ஜெட்ல 15,000 ரூபாய்க்கு மேல அவங்க கிட்ட இருந்து திரும்ப கறந்துக்கிட்டாங்க இந்த அரசு அப்படின்னு இவங்க கொண்டு போய் ஒரு பெண்களை பார்த்து பாருங்க, உங்க லிஸ்ட பாருங்க, இங்க பாருங்க அப்படின்னு ஃபுல் லிஸ்ட், பட்ஜெட் லிஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்களுக்கு வருமானம் இந்த அளவுக்கு இருக்கும் பொழுது எப்படிங்க 15,000 ரூபாய் அதை தாண்டி ஒரு வருமானத்தை நீங்க எப்படி வந்து அவங்க கிட்ட இருந்து வசூலிக்க முடியும்? அதனாலதான் ஒரு logic ஆ சொல்லணும் இல்லையா? வருமானத்துக்கு அதிகமாகவே எங்களால செலவு பண்ண முடியாததால பசி பட்டினியால வாடுறோம், எங்களுக்கு அன்றாட வாழ்க்கைய நடத்த முடியல அப்படின்னு பெண்கள் புலம்புறாங்க. நமக்கு ரேஷன் கடையில இருந்து குறைந்தபட்சமாக நமக்கு வந்து சாப்பிடுறதுக்கான அரிசி, சர்க்கரை, அடுத்தது பருப்பு, அதாவது அரிசி சர்க்கரை நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு உத்தரவாதம் இருக்கும் பொழுது எப்படி பசி பட்டினியோட இருக்காங்க நீங்க சொல்றீங்க? நீங்களும் ஒரு இல்லத்தரசி தான், ரேஷன் கடையில வாங்கி நம்ம பயன்படுத்துறோம் தான், அதெல்லாம் இல்லைன்னு மாற்று கருத்தே கிடையாது. எங்க வீட்லயுமே நாங்க பயன்படுத்துறோம் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அத வந்து உங்களுக்கு நாங்க ரேஷன் கடையில குடுக்குறோம், அத நீங்க வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. நீங்க பசி பட்டினியோட இருக்கறாங்கன்னு சொல்றீங்க. நீங்க பசி இல்ல, நீங்க வந்து தப்பா கேக்குறீங்க. பசி பட்டினியோட இருக்கறாங்கன்னு சொன்னதுக்காக தான் நான் இந்த ஒரு உதாரணத்தை வந்து நான் சொல்றேன். அப்போ ரேஷன் கடையில கொடுக்கக்கூடியதை அவங்க சாப்பிடுறாங்க இல்லையா அப்படின்றத நான் சொல்றேன். ஒரே நிமிஷம் மஞ்சளா மேடம், 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி சராசரியா லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய அன்றாட தேவைகள் ஒரு மாசத்துக்கான செலவு 10,000 ரூபாயா இருந்தது அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது 16,000 ரூபாயா மாறிட்டு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது 20,000 ரூபாய்க்கு மேல போயிருச்சுன்னா 5 வருஷத்துல அப்படியே டபுள் மடங்கு நம்ம விலைவாசி உயர்ந்துருச்சுன்னா சம்பளம் யாருக்கு அந்த மாதிரி உயரல இல்ல, எங்க போவாங்க அப்புறம் மக்கள்? அதத்தானே அவங்க எடுத்து சொல்றாங்க. இல்லங்க, இத வந்துட்டு வெறுமனே இந்த அரச மட்டும் சொல்றது சரியா இருக்குமா அப்படின்றது தான் நான் வந்து சரி, ஓகே, வெறுமனே இந்த அரச சொல்லாம இருங்க, வர இந்த அரச மட்டும் சொல்லாம கனடா அரசையும் சேர்த்து சொல்லுவோம், இல்ல ட்ரம்பையும் சேர்த்து சொல்லுவோம், ரஷ்யாவை வந்து தங்கத்துடைய விலை என்ன அத நீங்க சொல்லுங்க. தங்கத்துடைய விலை என்ன? தங்கம் எவ்வளவு உயர்ந்திருக்கு? இப்ப நான் வந்து ஏன் தங்க விலை உயர்ந்துருச்சுன்னு அத்தியாவசிய பொருள் இல்ல, நான் கேக்குறது அந்த மாதிரி சொல்லவே சொல்லாதீங்க. நீங்க ஒரு குடும்பத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் காதுல மூக்குலயாவது போட்டு தான் நீங்க கல்யாணம் பண்ணி ஆகணும். அப்போ இந்த சூழல்ல நான் இதை வரவேற்கிறேன். உண்மை 100% உண்மை. அதையெல்லாம் நம்பித்தான் இதெல்லாம் நீங்க சொன்னது கரெக்ட்னு தான் அதிமுக என்ன கொடுத்தாங்க? தாலிக்கு தங்கம் கொடுத்தமா?
ஒரு அதை பவுன் நிறுத்திட்டீங்களா? கொடுத்தாங்க. இன்னைக்கு இப்போ என்ன அதை அதனுடைய நிறுத்திட்டீங்களா? விலைவாசி இல்ல, புதுமை 1.25 பெண் லட்சம் திட்டம். ரூபாய்க்கு விக்குது, இல்ல. 1,35,000 கிட்ட இல்ல, விக்குது. நான் மறுபடியும் என்ன கேக்குறேன், அந்த எல்லாம் தாலிய மக்களுக்கு இல்ல அந்த பயனடைஞ்சுட்டு தாலிய ஒரு இருக்காங்க. பெண்ணு தான் எடுத்துட்டு வரணுமா? ஏன் நீங்க யாரும் ஆண்கள் வந்து எடுத்துட்டு வரக்கூடாதா? என்ன இது அயோக்கியத்தனமான பேச்சு? எப்ப பார்த்தாலும் பெண்களே வந்து வரதட்சணையை போட்டு வருவாங்க, பெண்களே வந்து மேடம், தாலியை எடுத்துட்டு இல்ல, வருவாங்க. உடனே இது பார்த்துட்டு ரொம்ப அநியாயம். அப்படி பேசுவீங்க. மேடம், அப்போ ஏன் please, தாலியை please, தாலியை கூட no. கொண்டு வர அளவுக்கு அந்த ஆணுக்கு வக்கில்லையா? ஒரே நிமிஷம் என்ன மேடம். பேச்சு இதெல்லாம்? சரி, ரைட். இல்ல, இல்ல. அதுக்குதான் வந்துட்டு புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மேடம். படிப்புக்கான ஒரு இதை நம்ம மேடம், கொடுத்துட்டு இருக்கோம் மஞ்சுளா இல்லையா? மேடம், ஒரே இல்ல, நிமிஷம் ப்ளீஸ். இல்ல, இல்ல, நீங்க அதை முதல்ல இல்ல, புரிஞ்சுக்கோங்க. தாலிக்கு தங்கம் ஒரு அரசு கொடுக்குது, நீங்க சொல்ற மாதிரி தங்கம் மிக மதிப்பு மிக்கது அப்படின்னு நாங்க சொல்ல வரோம். அந்த தாலிக்கு தாலிக்கு தங்கம் தங்கம் எல்லா எத்தனை ஆண்களும் வருஷமா கேளுங்க, பின்னாடி நீங்க சொல்ல இருந்ததுன்னு வரல. நீங்க சொல்லுங்க. அது உங்களுடைய சுவாபம். தாலி அது அதிமுக அப்படி இல்ல, கிடையாது. தாலிக்கு பெண்ணே எடுத்துட்டு எதுக்குமே கையாலாகதானா? ஒரே நிமிஷம் மேடம், மேடம் ஒரு நிமிஷம் இருங்க. யார் வந்து வரதட்சணை கேட்கணும், கேட்கலாமா வேணாமான்னு வேணா ஒரு பட்டிமன்றம் வேணா வச்சு அது அதுல வேணா நீங்க பாத்துக்கலாம். பேசுங்க. நோ, ஐ எம் நாட் இன்டு தட். நான் கேக்குறது எப்படி 1000 ரூபாய் இவ்வளவு சொல்றீங்கல்ல, ஏன் ஆண்கள் கொண்டு ஓகே அதெல்லாம் வந்து பட்டிமன்றத்தில் நீங்க ஒரே நிமிஷம் மேடம், ஒரே நிமிஷம். எதற்காக தமிழக அரசு இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசு பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறாங்க? ஏன் பெண்களுக்கு பஸ்ல இலவசம் அப்படின்னு சொல்றாங்க? விலையில்லா பயண சீட்டு ஏன் பெண்களுக்கு மட்டும் கொடுக்கணும்னு சொல்லுங்க. பெண்களுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மைய அந்த எக்கனாமிக்கல் ஸ்டெபிலிட்டியை நிலைநிறுத்தணும். அதற்காகத்தான் இருங்க மேடம், அந்த கறவை மாடுகள் கொடுத்தாங்க, கோழி குஞ்சுகள் கொடுத்தாங்க, இதெல்லாம் விலையில்லா ஆடு மாடு கொடுத்தாங்க. அந்த ஆடு 4 ஆடு கொடுத்தாங்கன்னா அது 10 ஆடு 20 ஆடா மாறும். அதன் மூலமாக நீங்க எக்கனாமிக்கலி ஸ்டேபிளா இருக்கலாம்னு. இதெல்லாம் ஒரு எக்கனாமிக்கல் ஸ்டெபிலிட்டிக்காக கொடுத்தது. இன்னைக்கு புதுமை 1000 உரிமை தொகையில நீங்க கொடுக்கறீங்கன்னா அதை விட 1,35,000 ரூபாய் இன்றைக்கு பெருமானம் உள்ள ஒரு பவுன் தங்கத்தை அம்மா வீட்டு சீதனமா நான் கொடுக்கறேன் அப்படின்னு அதிமுக கொடுத்தாங்க. அதையெல்லாம் நீங்க நிப்பாட்டிட்டு வரதட்சணை நீங்க ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுல நின்னு போச்சு. அத சொல்லுங்க. 2001 இருந்து கொடுக்கல. இல்ல 2021 தூத்துக்குடியில தாலிக்கு தங்கம் கொடுத்ததற்கான செய்திகளே அது நின்னு போச்சு. இப்போ வந்துட்டு இந்த புதுமை பெண் திட்டம் அப்படின்றதுனால அந்த பெண்களுக்கு வந்துட்டு, அதாவது கல்லூரியில படிக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் தாலிக்கு தங்கத்துல சொல்லும் போது ஒரு கோவம் வந்துச்சு. அந்த கேட்டகரிக்குள்ள வராத பெண்களா மேடம்? யாரு இந்த இப்போ 1000 ரூபாய் வாங்குறவங்க? 1000 ரூபாய் வாங்குறவங்க, அதாவது உயர்கல்விக்கு போகக்கூடிய இளம் பெண்கள், இளைஞர்கள். இல்ல இந்த நீங்க திமுக ஆட்சியில இருந்து 25,000 ரூபாய் கொடுத்ததுக்கு இவ்வளவு பேசுறீங்களே. நாங்க ஆட்சியில இல்ல, நாங்க கொடுத்த தாலிக்கு தங்கம் 35,000 இன்னைக்கு 1,30,000 ரூபாய் எதிர்கட்சியாக இருந்த போது 1 லட்சம் ரூபாய் ஒரு அதுதான் அதிமுக ஆட்சியினுடைய தெளிவா புரிஞ்சிருச்சு. கடைசி 1000 ரூபாய சொல்லியே நம்ம இந்த ஆட்சியை ஓட்டிடலாம் அப்படின்னு திமுக நினைக்கிறத உங்களுடைய பேச்சின் மூலமாகவே தெரியுது. நான் திரும்ப இல்ல மக்கள் தான் எஜமானர்கள். கண்டிப்பா 100 நாள் தெரிஞ்சு போயிரு. நான் திரும்ப வரேன். மஞ்சுளா மேடம், என்னன்னா எக்கனாமிக்கல் டேர்ம்ஸ்ல நீங்க 1000 விஷயம் நீங்க சொல்லுங்க. அத பத்தி தினசரி ஒரு மளிகை கடைக்கு போயிட்டு 1 கிலோ அரிசியும் 1/2 கிலோ பருப்பும் வாங்கிட்டு வந்து வீட்டுல சமைக்கிற பெண்களுக்கு எங்களுக்கு அரிசி விலை குறையுதா, பருப்பு விலை கம்மியா இருக்குதா, அதுதான் எங்களுடைய எண்ணம். அதை நீங்க வந்து சரி கட்டாம குளோபல் எக்கனாமி பேசி என்ன பிரயோஜனம்னு கேக்குறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. நீங்க டபுள் டிஜிட்ல இருங்க, ட்ரிபிள் டிஜிட்ல 1 ட்ரில்லியன் கூட நீங்க போங்க. ஆனா எங்களுக்கு அன்னாடம் காட்சிகளுக்கு என்ன செஞ்சீங்க, அதுக்கு எந்த பதிலும் இல்லையே. நான் என்ன கேக்குறேன், இந்த விலைவாசி உயர்வு அப்படின்றது தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கு அப்படின்னா இதை சரி பண்ணிடலாம். ஒட்டுமொத்தமா எல்லாமே இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமான புரியல. இல்ல எல்லா இடத்துலயுமே விலைவாசி உயர்வு, எல்லா இடத்துலயுமே திமுக இருக்கு அப்படின்றது. தமிழ்நாட்டுல தான் திமுக இருக்கு. நான் தமிழ்நாட்டுல ஓட்டு போறேன். அப்ப நான் தமிழ்நாடு அரசு தான கை நீட்டி கேக்குறேன். அதுதான் டபுள் டிஜிட் வந்துட்டு இந்தியாவுல அப்போ விலைவாசி உயர்வே இல்லையா? எல்லாம் வந்துட்டு இல்ல மேடம், நம்ம டபுள் டிஜிட்ல வளர்ந்துட்டோம்னு சொல்றீங்களா? அதே மாதிரி 10 வரல. இந்தியால என்ன சொல்றீங்க? மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ண சொல்றீங்க. மற்ற மாநிலங்கள்லயும் வந்துட்டு விலைவாசி உயர்வு அப்படின்றது இருக்கு. இல்ல இது நியாயமா? மற்ற மாநிலத்துல இருங்க. அதை தாண்டி இன்னைக்கு வந்து இந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம உதவி செய்ய முடியும், அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ண முடியும் அப்படினால தான் பல்வேறு. நீங்க உதவி செய்ய வேண்டாம், சப்போர்ட்டும் பண்ண வேண்டாம், கடமையை செய்யுங்கங்கறாங்க. கடமையை தான் செய்றாங்க, வேற எதையும் அத கடமையை செய்யற, கடமைக்கு செய்றாங்க ஆட்சி.
அததான் பெண்கள் சொல்றாங்க. அதாவது திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்ப வந்து மட்டும் பாத்தீங்களா உடனே திராவிட கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டீங்க. இல்ல 4.5 ஆண்டு காலம் 4.25 வருஷம். இல்ல நான் மறுபடியும் சொல்றேனே, இன்னைக்கு வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த வளர்ச்சி வந்திருக்கு அப்படின்னா அது திராவிட கட்சிகளினுடைய பங்களிப்பு இருக்கு. மேடம் அத இல்ல வந்து இங்க நான் பாருங்க, இல்ல போன அப்படின்னு சுற்றுல என்ன சொல்ல சொன்னீங்க? முடியாது. திமுகனால தான் டபுள் டிஜிட் வந்தோம். ஆமா, இப்ப நீங்க கூட இல்ல, இப்ப என்னன்னா நீங்க கூட சொன்னீங்க அதிமுக தான் வந்துட்டு நிறைய வருஷம் வந்து ஆண்டு இருக்கு, அதனால வளர்ச்சி அப்படின்றது அந்த இடத்துல கொடுத்திருக்குன்னு. அத்தனை வருஷம் ஆண்டு இருந்தாலும் கூட 2 இலக்கத்துல வந்து கொடுக்க முடியல அப்படின்றது தான் நான் மறுபடியும் பதிவு அதுதான் இவர் இவ்வளவு நேரம் செய்யறேன். விளக்கம் சொன்னாரு. அந்த 2 இல்ல இலக்கம் மேடம், அப்படின்றது 10 இல்ல 11க்கு வந்தாச்சு. சரி, அதத்தான் இல்ல, நான் சொல்றேன். இல்ல, சரி மேடம். 9ல இந்த இருந்து இரட்டை 11 இலக்கத்துக்கு வந்தாச்சு. இல்ல இரட்டை இலக்கத்துக்கு வந்துட்டீங்கல்ல. இருங்க, இல்ல இரட்டை இலக்கத்துக்கு வந்துட்டீங்கல்ல. இப்ப பொருளாதாரத்துல விலைவாசி எங்க குறைக்க முடியுமா? இப்போ அதனாலதான் மக்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு அவங்கள வந்து உயர்த்த முடியுமோ அதற்கான வேலையை வந்து இன்னைக்கு பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்றத வேலை? நான் வந்து 1000 ரூபாய் இல்ல மேடம், நீங்க ஒண்ணு இல்ல, இல்ல, சொல்லுங்களேன். 1000 1000 ரூபாய் ஒருத்தங்களுக்கு நான் கொடுத்தா சொல்லல. வாழ்க்கையில அவங்க உச்சத்துக்கு போயிருவாங்க இது அப்படின்னா வந்து என்ன மேடம் இது இது? வந்து தப்பான 1000 ஒரு பொற்காசா பேச்சு. ஏன்னா கொடுக்கணும். நானும் இதே தமிழ்நாட்டுல தான் இருக்கிறேன், எனக்கும் வந்துட்டு இதே விலைதான். யாரும் எனக்கு வந்துட்டு தனியா ₹1 யாருமே அரிசி விக்கிறது இல்ல. அதனால இதே விலைதான் எனக்கும் ரேஷன் applicable. கடையில அரிசி ஒரு ரூபா கூட கொடுக்கணும். இல்லாம தான் ரேஷன் கடையில அதிமுக ஆட்சியில இல்ல, விலையில்லாத நான் அரிசி வெளியில போய் கொடுக்கணும். அரிசி வாங்குறேன் அப்படின்னா எனக்கும் வந்துட்டு அதே விலைதான். நான் அதெல்லாம் மாற்று கருத்து சொல்ல. ஆனா அந்த அளவுக்கு ஓரளவாவது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வடசென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லி சாலை ஓரங்கள்ல வசிக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை வந்து அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலேயே கட்டி கொடுத்து அவங்களுடைய இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, அவங்க பக்கத்துல போய் வேலை பார்ப்பாங்க. எத்தனை இடங்கள்ல எதுக்குன்னு கேக்குறேன். இல்ல எத்தனை இடங்கள்ல மக்களை வந்து அப்புறப்படுத்தி இருக்கிறோம். நாட் ஒன்லி இன் சென்னை, தமிழகம் முழுக்க எத்தனை இடங்கள்ல அப்புறப்படுத்தி இருக்கிறோம். அது எல்லாமே நம்ம பார்த்தோம். இன்னொன்னு என்னன்னா, அதே நீங்க சொன்ன வட சென்னையில தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல பெண்களை எப்படி ஹேண்டில் பண்ணுச்சு இந்த திமுக அரசாங்கம் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா ஒண்ணு மேடம், இல்லத்தரசிகளை நோக்கி அதிமுக போயிட்டாங்க, ரீச் பண்ணிட்டாங்க. எப்படி நீங்க திமுக எப்படி எதிர்கொள்ளுங்கிறத திமுக வந்து கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் இவர்தான் முதல்வர் அப்படின்றத வந்து எந்த குழப்பமும் இல்லாம அது போயிட்டு இருக்கு. அதனால அந்த இடத்துல வந்து மக்களுக்கு ஒரு பெரிய தெளிவு சம்பந்தமே இல்லாம இல்ல இருங்களேன். இல்ல நீங்க திமுக வந்து வீழ்ச்சி அடையுதா எல்லாம் சேர்ந்து முதலமைச்சர் இத நான் நீங்க வந்து கேட்கவே வீழ்ச்சி இல்லை. அடையுதா? வீழ்ச்சி அடையுதான்னு கேக்குறீங்களா? எடப்பாடி வீழ்ச்சி அடையுதா? ஆட்சியை தான் கேட்ட கூட்டணி தேர்தல்ல வந்து வீழ்ச்சி அடையுதா அப்படின்றத நீங்க கேக்குறீங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். இந்த அளவுக்கு ஒரு புரிதல் அப்படின்றது மக்கள் கிட்ட இருக்கு. இதுவே எதிர்க்கட்சியில மக்களுக்கு புரிதல் இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா பெண்கள் குறிப்பாக இல்லத்தரசிகளுக்கு அந்த புரிதல் இருக்கு. யார் நமக்கு நல்லது செஞ்சாங்க, இப்ப யார் நமக்கு நல்லது செய்யறது இல்ல அப்படிங்கறத அவங்க வேறுபடுத்தி பாத்துக்கலாம். ஒட்டுமொத்தமாக பெண்களுடைய ஆதரவு நன்றி.